கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதில் முதல் பகுதி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். என்னென்னா, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான அலங்கமாக்குவேன் அப்படிங்கிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அப்படிங்கிறார். அலங்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கோட்டைன்னு சொல்லலாம், ஒரு பெரிய பாதுகாப்பான இடம்னு சொல்லலாம். அதை விட ஒரு பெட்டகம்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் பலவிதமாக சொல்லலாம். அலங்கத்துக்கு சொல்ல மொத்தத்தில் அது ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம், பாதுகாப்பான ஒரு நிலை, பாதுகாப்பான ஒரு பகுதி. அதே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வெண்கல அலங்கமாக்குவேன் அப்படிங்கிறார். இந்த ஜனத்துக்கு முன்னால், நம்மை சுற்றி இருக்கிற இந்த ஜனங்களுக்கு முன்னால், நம்மை சுற்றி இருக்கிற இந்த பொல்லாத மனிதர்களுக்கு முன்னாக, நம்மை சுற்றியுள்ள இந்த உலக மனிதர்கள் மத்தியில் நம்மை ஒரு வெண்கல அலங்கமாக்குவேன் அப்படிங்கிறார். ஒரு மிக பாதுகாப்பான ஒரு கோட்டையாக நான் உங்களை நிறுத்துவேன், பாதுகாப்பான ஒரு பகுதியாக நான் உங்களை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாமே அந்த பாதுகாப்பான ஒரு காரியமாக இருக்கிறப்போ கர்த்தர் நமக்கு எவ்வளோ தைரியத்தை கொடுக்கணும், எவ்வளோ வீரத்தை கொடுக்கணும், உடம்புல எவ்வளோ பலனை கொடுக்கணும் நினச்சி பாருங்கள். ஒருவேளை இந்த ஜனங்களெல்லாம் ஒன்று கூடி நாம் வந்தாங்கன்னா அவங்கள வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சரீரத்தில் பலன் இருக்கணும், அல்லது அவர்களை பேசி ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்கணும், அல்லது அவர்களோடு போராடி நாம் ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு போர் திறமை இருக்கணும். இப்படி இதையெல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டது தான் அந்த அலங்கம். அதுவும் எப்படி சொல்கிறாரு? வெண்கல அலங்கமாக்குவேன். சும்மா கற்சுவரினாலோ அல்லது நிலக்கீழினாலோ கட்டப்பட்ட, அல்லது மரத்தினாலோ கேதுரு மரத்தினாலோ அப்படியெல்லாம் கட்டப்பட்டது அல்ல. இதை சொல்கிறாரு, வெண்கலத்தினால் ஆன அலங்கமாக்குவேன். வெண்கலம் சாதாரணமாக உடையாது, வெண்கலத்தை உடைக்க முடியாது. ஏன்னா அது ஒரு விதமான உலோகம். தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா? அந்த மாதிரி வெண்கலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலம் வாய்ந்த ஒரு உலோகம். அந்த பலம் வாய்ந்த உலோகத்தினால் உருவாக்கப்பட்ட அலங்கத்தை போல் ஆக்குவேன்கிறார். அப்போ இந்த சரீரம் எவ்வளோ பலன் உள்ளதாக இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்க்கலாம். அளவிட முடியாது. நமக்கு எவ்வளவு ஞானம் வரப்போகிறது என்பதையும் நாம் அளவிட முடியாது. நமக்கு எவ்வளவு தைரியம் வரப்போகிறது என்பதையும் நாம் அளவிட முடியாது. ஏன்னா நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருப்போமேயானால், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருப்போமானால், இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு மத்தியில் நம்மை ஒரு அலங்கமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பயந்து 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 வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன்னா ஒருவேளை மற்றவர்கள் யாராவது நம்ம மீது தாக்குதல் நடத்திடுவாங்களோ, மற்றவர்கள் யாராவது நம்மை அவதூறாக பேசிடுவாங்களோ, மற்றவர்கள் யாராவது நம்முடைய தொழிலில் நமக்கு விரோதமாக எழும்பி நம்ம தொழிலை அழிச்சிருவாங்களோ, இப்படியெல்லாம் பலவிதமான நம்ம பயத்தினாலும் சிந்தனைகளினாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா நான் உங்களை வெண்கல அலங்கமாக்குகிறேன் இந்த ஜனங்க மத்தியில் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். என்னென்னா, நாம் கடவுளுக்கு பயந்து கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வழிகளை பின்பற்றினாலே போதும். நம்ம 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அப்புறம் 7 குகைக்குள்ளே போய் அங்கே ஒரு சிங்கம் இருக்கும், அந்த சிங்கத்துக்கிட்ட போய் அதனோட பல்ல பிடிக்கிட்டு வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம மாந்திரீகமோ மந்திரமோ மாயாஜாலமோ கிடையாது.
நாம் தெய்வத்தின் பிள்ளைகள், கடவுளின் பிள்ளைகள். என்றைக்கு நாம் நம்முடைய கடவுளை, உண்மையான தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நாமும் உண்மையாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு வழிகாட்டுவார். இப்போ அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவரை போல தான் இருக்கணும். உண்மையாக இருக்கணும், கடுமையாக உழைக்கணும், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, மற்றவர்களை நேசிக்கணும். இப்படிப்பட்ட அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வழியிலே நாம் நடக்கிற போது, அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வழிகளை நாம் பின்பற்றுகிற போது, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்களுக்கு மத்தியில் வெண்கலத்தினாலான அலங்கத்தை போல நம்மை மாற்றும். யாருனாலையும் அசைக்க முடியாது. அதாவது பெரிய பெரிய பீரங்கியினோட தோட்டாக்கள் குண்டுகள் நம்ம மேலே விழுந்தால் கூட அந்த வெண்கலம் ஒன்றும் பண்ணாது, வெண்கலம் உடைஞ்சு சிதறாது. அதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை அந்த வெண்கலத்துக்குள்ளே இருக்கும். அதுபோல் இந்த உலகத்தினுடைய எப்பேற்பட்ட தாக்குதல் வந்தாலும் அது நம்மை அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாப்பாக கர்த்தர் வைத்திருப்பார். அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்களையும் என்னையும் கர்த்தர் வெண்கல அலங்கமாய் மாற்றப் போகிறார். அதுக்கு நாம் செய்கிறதெல்லாம் அவரோட சமூகத்துக்கு போவோம், அவர் காட்டின வழிகளிலே நம்ம நடப்போம். எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். ஊழியத்துலேயும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, படிப்புலேயும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம யாரும் அசைக்க முடியாது. நாம் தான் முதன்மையான இடத்தை பிடிக்க முடியும், கர்த்தருக்கு பயந்து இருக்கிற போது. நிச்சயமாகவே கடவுள் உங்களையும் என்னையும் அந்த வெண்கல அலங்கமாக மாற்றுவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, இந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை வெண்கல அலங்கமாக மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை வெண்கல அலங்கமாக மாற்றி எதுவும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாப்பாய் நீர் வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.